ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ நம்ம இந்தி பட உலகில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் அடிக்கடி வன்முறை கலாச்சாரம், சர்ச்சை இதுக்குள்ளே ஏதாவது சிக்கிடுறாங்க. போதை ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ திட்டமிட்டோ இல்லை உண்மையில் நடந்தோ ஏதோ ஒன்றில் நடந்துக்கிறாங்க. எனக்கு வர தெரிஞ்ச ஒரு 4 நூற்றாண்டு காலமாக ஏதாவது ஒரு இதில் வந்து அவங்க சிக்கிட்டு தான் இருக்காங்க. சஞ்சய் தத் காலத்திலேருந்து ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. மற்ற இப்போ ஆந்திரா தமிழ் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்க அரசியலில் ஈடுபடுற மாதிரி இருக்கும். அரசியலுக்கு வரலைங்குவாங்க, வரலைங்குவாங்க, வந்துட்டேங்குவாங்க, வந்துட்டு சினிமா ஷூட்டிங்கில் இருப்பாங்க. இந்த மாதிரி காமெடி வந்து தமிழ் சினிமாலேயும் ஆந்திராலையும் நடக்கும். ஆனால் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துப்பாக்கி, போதை, கத்தி குத்து, இல்லாட்டி உயிருக்கு குறி வைக்கிறது. இப்போ இந்த பஞ்சாப் சீக்கியர் இஷ்யூவில் கூட நடிக்கிற குறி வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. எதனால் இப்போ கூட சைஃப் அலிக்கான வீட்டுக்குள்ளே பூந்து குத்தி இருக்கிறாங்க? என்ன எதனால்? சங்கிகளுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சங்கிகளுடைய வாழ்க்கை முறைக்கும் திராவிடர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் கலாச்சாரத்திலும் சரி இதுலேயும் சரி இன்னும் வந்து அவங்க மெச்சூரிட்டி ஆகாத ஒரு இனம். குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு வைங்கல்ல, அது வந்து உடனே வந்திருக்க மாட்டான். இப்போ அவங்க தாத்தா குரங்கா இருந்தார், அப்புறம் அவங்க பெரியப்பா வந்து கொஞ்சம் பாதி குரங்கானார், அடுத்து பையன் வந்து ஒரு அழகான மகனாக மாறுத்துட்டான்னு சொல்ல முடியாது. குரங்குலேருந்து மனிதனாக மாறுறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிரும். அப்படி மாறி மாறி வரும்போது இன்னும் அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்துட்டாங்களான்றதுல ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி இன்னும் பரிணாம வளர்ச்சி அடையில நீங்கள் சந்தேகப்படுறீங்க? அந்த மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் இருக்கும், லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணா இருக்கும். இப்போ நீங்கள் ரஜினி இருக்கார், சூப்பர் ஸ்டார். அவரெல்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், மராத்தியவர். மராத்திய ஒரு பட்டியல் இனத்து சமூகத்தை சேர்ந்தவர். நல்லா தெரிஞ்சுக்கணும். அது உறுதியான தகவலா? ஏன்னா பல மாதிரி சொல்கிறாங்க. ரைட், சொல்கிறாங்கல்ல. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பெரியாரோடைய நீங்கள் ஒரு திராவிட சிசு தானே. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஆய்ந்து யோசிக்கணும். அவர் வந்து கெய்க்வாட்னு அவருக்கு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், கெய்க்வாட்ன்றது ஜாதி பேர். சிவாஜி கெய்க்வாட் தானே அவர் பேர். அவர் பேர். அதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அதை சிவாஜி கெய்க்வாட் சொல்லுவாங்க. சாதி பேரா குடும்பம் நமக்கு தெரியல. சிவாஜி கெய்க்வாட்ன்றது ஒத்துக்கிறீங்களா? அப்போ போய் தேடி பாருங்க, கெய்க்வாட்னா யாருன்னு மகாராஷ்டிராவில் போய் கேட்டு பாருங்க. அது ஈஸியாக தெரிஞ்சுட்டு போகுது உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி வந்து அவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர். அவர் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அவர் அப்படி பார்த்து ரசிக்கல. அவர் அப்படி பார்க்கலன்னு அவர் அந்த ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஜாதி விஷயத்துக்குள்ளேயே நம்ம போல. ரைட்டா? என்ன பண்ணா மராத்தியிலேருந்து வந்தவர்ன்றதை ஒத்துக்கிறோம்ல, அதை ஒத்துக்கிறீங்கல்ல? ஆமாம், மராத்தியர் தான். மராத்தியன் அவரே ஒத்துக்குவார். அப்புறம் கர்நாடகாவில் வந்து பிழைப்பு தேடி வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காரு. அப்போ என்ன ஒரு 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 மானமுள்ள மனிதன், ஒரு நன்றி உணர்வுள்ள ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்னா, எந்த இடம் நம்மை வாழ வைத்ததோ அந்த இடத்துக்கு விசுவாசமாக இருப்பானா? இருக்க மாட்டானா? அப்படிதானே இருப்பான். அப்போ அந்த மனிதன், இப்போ நம்ம ரஜினியை மட்டும் சொல்ல, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிடுறீங்க, அங்கே பிறந்து வளர்றீங்கன்னா நீ அவனுக்கு தான் விசுவாசமாக இருக்கணும். உங்களுக்கு உணர்வுகள் இருக்கலாம், ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்துக்கிட்டு பெரியாருக்கு எதிராக தூண்டி விடுறது, ஒருத்தன் இங்கே ஒரு லாபி பண்ணுவான். அந்த லொக்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு, அதில் ஒரு ஆசிரியர்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான், ரைட்டா? அவன் வந்து அவன் தூண்டுதல் பேரில் அவன் போய் பார்க்குறது, ஆனால் சீமான்ற ஒரு கைக்கூலியை கூப்பிட்டு போய் அவனை சந்திக்க வைக்கிறது, அந்த நபரை சந்திக்க வைக்கிறது, அவனை பார்த்து பேசுறது, வாங்க 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 சீமா எப்படி இருக்கு, இல்லை அசிங்கமாக பேசுகிறவனை கூப்பிட்டு தோளில் கை போட்டு ஃபோட்டோ எடுக்குது. இந்த மாதிரி கேடு கேவலமான வேலையை நான் எதுக்கு நீங்கள் கேட்ட கத்தி குத்து கந்தனை பற்றி கேட்டீங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணத்துக்கு தான் நான் வரேன். இப்படி ஒரு மனிதன் வந்து வேறு மாநிலத்தில் பிழைக்க இன்னொரு மாநிலத்துக்கு போய் அங்கே போய் கூலி வேலை பார்த்து அங்கேருந்து அடித்து பிடிச்சி 3 வேளை சோறு நண்பன் போட்டு இங்கே வந்து நடிகர் இதில் தமிழ்நாட்டில் நடிகர் ஆகி சூப்பர் ஸ்டார் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இவ்வளோ சுதந்திரமாக வந்து இந்த மண்ணை சேர்ந்த ஒரு தலைவனையே குறை சொல்ல முடியுது அப்படின்ற சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்கா? அதுதான் திராவிட மண்ணுன்றது. புரியுது அவங்களுக்கு? இதே நீங்கள் இப்போ சென்னையில் பிறந்து வளர்ந்து பிச்சை எடுத்து பிழைக்கிறது கர்நாடகா போய் அங்கேருந்து போய் மராத்தி படத்தில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆன ஒருத்தர் அந்த மராத்தி மண்ணை பற்றி அந்த தலைவர்களை பற்றி எதிராக பேசிட முடியுமா? முடியாதா?
பால் தாக்கரே கொன்னே போறாங்க. புரியல. ஏங்க நம்ம எக்ஸாம் எழுத போன தமிழர்கள் அடிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அதான் மராத்தி கவர்மெண்ட், தமிழர்கள் மட்டும் இல்லை, பீகாரிகள்லாம் பீகாரியில ரயில்வே எக்ஸாம்ல யூபிக்காரன் அடிச்சு வரட்டினாங்க. ரைட்டா? மலையாளிகளையும் அடிச்சு வரட்டினாங்க. இதுதான் வந்து திராவிட மண்ணுக்கும் சைஃப் அலிக்கான கத்தியில குத்துனதுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த திராவிட மண்ணில் என்ன இருக்க, ரஜினிகாந்த் வீட்டு வரைக்கும் போகலாமா? வாசலுக்கு போகணும்னா இப்போ போகலாம்ல. இப்போ பைக் எடுத்து நேரம் ரஜினிகாந்த் வீட்டு வாசல் கேட்டு வரைக்கும் நீங்கள் போகலாமா? நேற்று கூட பொங்கல் வாழ்த்து வாசல் வரையும் வந்து சொன்னாரா? அவர் எவனா கத்தியில் குத்திருக்கானா, இல்லை கத்தியை காட்டியிருக்கானா, இல்லை போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்க? ரஜினியை பார்க்கணும் பிளாக் ஹேட் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டார், சத்யநாராயணன் சாதாரணமாக இருப்பார் வாசலில். ரைட்டா? வருவார் கும்பிடுவார். அப்போ அந்த பாதுகாப்பை இந்த ரஜினிகாந்துக்கு வழங்கியது இந்த திராவிட ஆட்சி. இவர்களோட சக நடிகரான ஒருத்தனை குண்டிலே குத்துறாயின்னு வச்சு கத்தியை வச்சு சரமாரியாக குத்தி முதுகுல கத்தியோட வடிவேல் விவேக் மாதிரி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்கன்றது நடந்துறது மராத்தியில். நான் எதுக்கு ரஜினிகாந்த் இழுக்கிறேன்னா, நீ பிறந்து வளர்ந்த மண்ணில் உன்னுடைய நீ விரும்பக்கூடிய சனாதனிகள் ஆட்சி செய்யக்கூடிய மண்ணில் என்ன நடக்குது, அங்கேருந்து இங்கே வந்து நீர் வாழ்கிறீரே, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி மிரட்டல் வந்திருக்கா? இது வரைக்கும் சந்தோஷமாக வாழ்கிறீங்களா அமைதியாகவும்? அதுதான் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு இதையும் அது வேறு எதையாக இருந்தால் துவாரங்களை அடைத்து கொண்டு இங்கே உட்கார்ந்துருக்கணுன்றது தான் இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை நம்ம சொல்கிறோம். இப்போ ரஜினிகாந்த் எவ்வளோப்பா, ஒரு மராத்தியான ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கார். அதே மராத்திய மண்ணில் ரஜினிகாந்த் என்ன விரும்புகிறாரோ அந்த ஆட்சி அங்கே நடக்குது. அந்த ஆட்சியில் ஒரு நடிகரை கூப்பிட்டு சரமாரியாக குத்துறா வீட்டில் போய். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ திராவிடம்னா என்ன, பெரியார்னா என்ன, ரஜினி பேசிட்டு நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னேன்ல, இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ரஜினியை வச்சே விளக்குறீங்க, இதுதானே உண்மை. ஆனால் இன்னைக்கு சீமான் போன்றவர்கள்லாம் திராவிடத்தால் தமிழை அழிஞ்சால பேசிகிட்டு இருக்காங்க. சீமானை விட்டு அதை தான் சொல்கிறேன். இதே வந்து அங்கே சீமான் அங்கே பிறந்திருந்தான்னா, இங்கே பாம்பேயில் பிறந்திருந்தான்னா, இந்நேரம் அவனை சரமாரியை குத்தி கொண்டிருப்பாங்க, 35 வயசுல செத்துருப்பான், இல்லை லாரியை வச்சு ஏற்றி கொண்டிருப்பாங்க. இங்கே சீமானும் பாதுகாப்பாக இவ்வளவு நாள் உயிரோடு இருக்க முடியுது அப்படின்றதும் தமிழ் கலாச்சாரம், தமிழ் மண்ணுடைய திராவிட கலாச்சாரத்துடைய பெருமை அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சீமான் இப்படி பேசிட்டு மகாராஷ்டிராவில் போயிட்டு பால் தாக்கரே எதிர்த்தோ, சிவாஜி மாமன்னர் சிவாஜி எதிர்த்தோ பேசிட்டு உயிர் வாழ்ந்து விட முடியுமா? வச்சிருப்பாங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ நீங்கள் வந்து சைஃப் அலிக்கான கத்தியில் குத்திருக்காங்க அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரிக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஏதாவது ஒரு நடிகனுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா? ரஜினிகாந்த்லாம் அப்படியே கையை தூக்கிட்டு கையை வீசிட்டு ஏர்போர்ட்டில் போய் ஏற முடியுது இல்லை? பாம்பே ஏர்போர்ட்டில் அப்படி போக முடியுமான்னு கேளுங்க. நேரம் தூக்கியிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சல்மான் கான் என்கிற ஒரு நடிகர் வந்து இன்னும் கக்கூஸுக்கு மட்டும்தான் இது போடலை, எது புல்லட் ப்ரூஃப் அப்படிதான் வந்துட்டு இருக்காரு. BMW காருக்கு போட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தாப்புல, துபாயில் ஆர்டர் பண்ணி வந்து இறங்கிச்சு புல்லட் ப்ரூஃப் காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் கண்ணாடி போட்டு பண்ணாப்புல. இப்போ அடுத்து ஜன்னல் கண்ணாடிகள்லாம் புல்லட் ப்ரூஃபாக மாற்றிருக்காப்புல போன வாரத்தில். அப்போ வீட்டுக்குள்ளேயே அவனால் நிம்மதியாக வாழ முடியலை. இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய, சனாதனிகள் ஆட்சி செய்யக்கூடிய, RSS தலைமையகம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இதான் நிலைமை. ஆனால் திராவிட இயக்கம் பெரியார் மண், இப்போ பேரறிஞர் அண்ணாவோட மண், கலைஞருடைய மண்ணில் புரட்சி தலைவி வாழ்ந்த இடத்துல அவங்க சுதந்திரமாக இருக்கான்ல. அப்போ இது ரெண்டை கம்பேர் பண்ணிட்டு ஆனால் அவர் மகாராஷ்டிராவில் போய் பிரச்சாரம் செய்கிறாரு சீமான். நீங்கள் சொல்கிறீங்க இந்த காவாலி பயிரை விடுங்க, அவனை போய் இங்கே பேசி சைஃப் அலிக்கான குத்துனதுக்கு அவனுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இவன் அங்கே இருந்தானே சொல்கிறீங்க. தமிழ்நாடு திராவிடம் சொன்னதுனால அவர் தானே இப்போ அடிச்சேத்தி அவனை படகை போட்டு சங்கில் சைக்கிளில் ஏற்றிருப்பாங்க. நேரம் வேற எதுவும் லாரியெல்லாம் அடிக்க மாட்டான். அவனை படுக்கை போட்டு சங்கில் சைக்கிளை வச்சு ஏற்றி காலி பண்ணியிருப்பாங்க. அங்கே இருந்தானே அவனை போய் பிக்காலை பயில போய் பேசியிருக்கேன். அவன் காசு வாங்கிட்டு கைக்குள்ளி போய் அங்கே பேசி அவனை விடுங்க. இப்போ சைஃப் அலிக்கான்னு கத்தி குத்து நடந்திருக்கு. இங்கே சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கக்கூடிய படத்துக்கு சைஃப் அலிகான்லாம் அவ்வளோ சம்பளம் தர மாட்டாங்க. 50 கோடி 40 கோடி தான் தருவாங்க. மார்க்கெட் பெருசாக கிடையாது. ரஜினிகாந்த் என்கிற நபர் 200 கோடி 150 கோடி வாங்கி அவர்லாம் அந்த விளம்பர மாடலில் தான் அதிகம் வர்றாரு. அவர் வருவாப்பில் அப்படி இருந்தும் இருக்கு.
புரியுதா அவனுக்கு வந்து வளைச்சு வீட்டுக்குள்ளே பூந்து குத்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே பூந்து குத்தி கடைசியில் அவங்க பையன் சின்ன பையன் கத்தியோடு தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். அப்போ அவங்க மனைவி பெரிய சூப்பர் ஸ்டார் கேத்ரினா கைஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயம். யாரை தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு எதிரையா தெரிப்பாங்க. இல்லை அவங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியுது கேத்ரினா கைஃப். எல்லாருக்கும் தெரியுது. எனக்கு மட்டும் அதிசயமான தேடி கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியாது, போன்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அம்மாவுக்கும் இளம் வயது தான், 50 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த அம்மா தூங்கிட்டு இருந்திருக்கு. புருஷனை கத்தி குத்தி காய்வின்னு கத்தியிருக்கேன், அவனும் சத்தமே கேட்கலாம். அது வேற 4 ரூம் இருக்கும்ல, ஏதாவது கதவை சாதி தூங்கிட்டு இருந்திருக்கும் போல. கடைசியில் அவங்க பையன் பார்த்ததுனால கொண்டு ஆட்டோவில். அதில் இன்னொரு விஷயம் பாருங்க, 8 கார் இருக்கு அவங்க வீட்டில், எல்லாமே ஹை ஹேண்டு, 4 கோடி 3.5 கோடி. ஒரு காரை கூட எடுத்துகிட்டு போக முடியாமல் கடைசியில் ஒரு பழைய ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரி. இதுதான் விதின்றது. இத்தனை கார்கள் இருந்தாலும் டிரைவர் உயிரை காப்பாற்ற ஆட்டோக்காரர் தான் வந்திருக்காரு. புரியுதா அவங்களுக்கு? ஸோ இந்த நிலைமையில தான் அங்கே உள்ள நிலைமை இருக்குன்றது. ஒரு ஆம்புலன்ஸ் சைஃப் அலிகான் நம்ம ஆட்டோவில் கத்தி குத்தால ஏதோ படத்தில் சீனின்னு எடுக்கிறாங்களா அப்படிதான் நினைச்சு ஷூட்டிங் எப்போ சார் முடியும், ஷூட்டிங் எப்போ சார் முடியும் கொண்டு ஹாஸ்பிட்டலில் இறக்கிறியான்னா அவங்க இறக்கியிருக்காங்க. இறக்கி அங்கே போய் தான் கத்தியை பிடிக்கிறாங்க. முதுகுல ஒரு கத்தி குத்தி இருக்கு. ஆனால் சைஃப் அலிகானோட தைரியத்தை பாராட்டலாம் அவங்க பிடிச்சிருக்காங்க. அப்படி இருந்து அவங்க மனைவி வரலையா, ஆஸ்பத்திரியில் சேர்த்து 1 மணி நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ பக்கத்து ரூமில் இருக்க மனைவியே சுதாரிப்பார்ல பாருங்க சங்கிகளோட ஆட்சியில். தமிழ்நாட்டில் அப்படி இருக்குமா? முதல்ல கட்டின பொண்டாட்டி தான் ஓடி வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் கத்தியை பிடுங்கி இல்லை குத்தியோ பிடுங்கியோ ஏதாவது கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான பையன் சேர்த்துருக்காருல, ஏதோ ரத்தம் சேர்த்துருக்காருங்க. இருந்தாலும் அவேர்னஸ் சொல்கிறேன் நான், அப்படிதான் விழிப்புணர்வு அப்படி இருந்திருக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு இதில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காப்புல. இதுதான் சனாதனிகள் ஆட்சி. பக்காவாக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 2 படம் போட்டிங்கன்னா சனாதன கும்பலோடைய நேரடி ஆட்சி, பாஜக ஆட்சி நடக்குது. அது 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஓட்டே போட்டு ஃப்ரெஷ்ஷாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. சனாதனிகளோட தலைமையகமும் அங்கே இருக்குது, ஆர்எஸ்எஸ் தலைமையகம் நாக்பூரில் இருக்குது. அதுவும் அந்த மாநிலத்தில் தான் இருக்குது. புரியுதா? சிவாஜி பிறந்த வீரமண்ணு, அந்த மண்ணை ஒரு நடிகரை போட்டு பரட்டி குத்திருக்காங்கன்னா வீடு போகுது. இப்போ இவங்களோட ஆட்சி, இவங்களுடைய இப்போ அங்கே உள்ள ஆளுநர் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா பேச மாட்டார். அங்கே இது பரவாயில்லன்றாங்க. ஆனாச்சுன்னா அவர் சாகலை, இல்லை சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருக்கு. ஆர்என் ரவியா இருந்தால் நேரம் அவ்வளோதான். ஆமாம், ஆர்என் ரவியா இருந்திருந்தால் ஆர்என் ரவியவே குடியை போட்டு குத்திருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து என்னென்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உயிருக்கு பாதுகாப்பாக மருத்துவமனைகள் இருந்ததில்லை, அவர் ஆட்டோவில் கூப்பிட்டு போனாங்க. அந்தளவு சட்ட ஒழுங்கு வந்து தெளிவாக இருக்குது இந்த மாநிலத்தில். முதல்வரை பாராட்டுகிறேன், அவரை இப்போ காப்பாற்றி விட்டார்கள் உயிரோடு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அவர்களுடைய ஆட்சி முறை இருக்குது. என்ன பின்னணின்னு தெரியல. பின்னணி இல்லை, அதை சொல்ல மாட்டாங்க. திருட வந்திருக்காரா? திருட வந்தாருன்னு போலீஸ் அப்படி தாங்க சொல்லுவாங்க. திருட வந்தாங்க, இவர் அதை பிடிச்சிட்டாரு, சைஃப் அலிகான் பிடிச்சோன்னு குத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிடிச்சவனை எப்படிங்க குத்த முடியும்? நீங்களும் அறிங்க. திருட வந்தோன்னா பிடிச்சிட்டா அவன் எப்படி குத்துவான்? வந்து சரமாரியா குத்தியிருக்கான். திருடுறதுக்கு வந்தப்போ சைஃப் அலிகான் எதுக்கு முழிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு தெரியல. அவர்தான் பாத்ரூம் போக எந்திரிச்சிருப்பாருங்க நைட்டு தானே. அந்த நேரத்துலேயே வந்து குத்துறான். இப்போ ரெடியாக அவர் பாத்ரூம் போவார்னு சொல்லி என்ன அவர் பையன் எப்படி முடிச்சிருந்தான்னு தெரியல. இது வேற ஏதோ உள்குத்து இருக்கு. உள்குத்து என்னன்னு தெரியல. ஓகே ஓகே. ஒரு நடிகர் வீட்டுக்குள்ள நைட்டு போக முடியுது, அசால்ட்டா உள்ள வாட்ச்மேன் செக்யூரிட்டிலாம் கிடையாதா? அந்த அளவுக்கு மங்கனியா இருக்காங்கன்றது தான் அது வருது. இப்போ நீங்கள் ரஜினி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா? வாசல் இன்னும் தலைவான்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான் சொல்லுங்க. ஆனால் ஒரு போலீஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது, நீங்கள் உள்ளே போயிட முடியாது. புரியுதாங்க? நீ விஜய் வீட்டு கேட்டு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் சைஃப் அலிகான் பார்த்துருந்தாப்புலன்னா இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? விஜயெல்லாம் நீங்கள் கண்ணால் கூட பார்க்க முடியாது, தூரத்தில் இருந்து கூட. அப்புறம் அப்போ வந்து அவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த திராவிட மண்ணில் வந்து அவ்வளோ எஃபெக்டாக இருக்காப்புல. கதவை மாட்டி ஈட்டி பின்னாடி வீட்டுக்கு திரிசா நினச்சாலே போய் பார்த்துட முடியாது. விஜய் தெரியுமா உங்களுக்கு? பனையூர் வீட்டுக்கு போனால் போகலாம். திரிஷா பேட்டிலே சொல்லியிருக்காப்புலே, விஜய்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா அவரை அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது. இஸ் நாட் ஈஸிலி ஆக்சசபிள் அப்படின்னு. திரிஷாக்கே இந்த நிலைமைன்னா அவர் பையன் சஞ்சய்லாம் அவரோட தானே இருக்காரு. எங்கே இருக்கு? பனையூரில் தானே இருக்காரு. பனையூரில் எங்கே இருக்காரு? பனையூரில் இதில் இருக்காங்க, மேன்சனில் தங்கியிருக்காங்க அந்த பையன். அவங்க வீட்லையா இருக்கான், பனையூரில் அவங்க அப்பா வீட்லையா இருக்கான். அப்பா விட்டு வெளியே வந்துட்டாப்புல, வெளியே வந்திருக்காப்புல. குடும்பத்திலே யாரும் இல்லை. சங்கீதாவை வந்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சான் பார்த்து, விஜயை பார்த்து. ஒரு இண்டிவிஜுவலாக செயல்படுறாங்க போல ஒருத்தரும். அந்தளவுக்கு பாதுகாப்பு இருக்குல்ல ஒரு நடிகருக்கு.
பாதுகாப்பு இருக்கு. அவர் தனியாக படம் எடுக்க போகிறாரு. இருக்காரு அந்த மாதிரி இருக்கின்றதுனால அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுதான் இப்போ தமிழ் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நயன்தாராலாம் எவ்வளோ ட்ரை பண்ணி தனுஷை பார்க்க முடியல, ஃபோனில் கூட பேச முடியல பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நடிகர்களே ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது ஒரு தனி உலகம். அதுதான் திராவிட மண்ணுக்கும் சனாதன மண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ சனாதனம் இங்கே ஆட்சி செஞ்சுதான் இந்நேரம் ரஜினியெல்லாம் இந்நேரம் சனாதன ஆட்சியில் ரஜினிக்கே பாதுகாப்பு இருக்காதுங்கிறீங்க? ரஜினி இன்னும் இவ்வளோ நாள் இருந்திருப்பாரானே தெரியாதுங்க, நேரம் தூக்கியிருப்பாங்க. ரஜினி இப்போ அவங்ககிட்ட இருந்து விலகிட்டாரே, இப்போ கொஞ்சம் விலகி தானே இருக்காரு. அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தெரியலையே. விலகிட்டாருன்னு இல்லை, வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், அது நம்ம கீழே போகும் மேலே வரும்ன்ற மாதிரி அவர்கள் எல்லாமே கைகோர்த்து ஒரு வட்டமாக நிற்கிறாங்க. நீங்கள் போன டைம் நீங்கள் பார்த்தோம்னா இந்த பக்கம் குருமூர்த்தி, லொக்லக் குருமூர்த்தி இந்த பக்கம் நின்று பார்ப்போம். அப்போ ரஜினியும் வரையும் பார்க்கும்போது இப்போ சனாதனின்னு நினச்சிருப்பீங்க. இந்த கையை கோர்த்துருக்கிற யாருன்னா சீமான். இப்போ நீங்கள் இந்த 2 பேரையும் பார்க்குறீங்க, பார்க்கும்போது அவன்கிட்ட இருந்து விலகின மாதிரி தெரியும். நீங்கள் ஒய்டு வச்சிங்கன்னா தெரியும், 2 சைடு கையை பிடிச்சிருப்பாங்க. டைட் ஷாட்டில் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் ஒயிட் ஆங்கிள் தான் பார்க்கணும் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பக்கத்தில் சீமான், இந்த பக்கம் லொக்லோக்கு, அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து குருவியும் அந்த சர்க்கிளில் தான் இருக்கும். இருக்காரா? தூரத்தில் இருக்கும் குருவி, 3வது ஆளாக நிற்கும். வேறு யாரையோடைய கை கோர்த்து, மேனேஜரோட கை கோர்த்து அந்த பக்கமாக நிற்கும். மனித சங்கிலியில் எல்லாமே ஒன்று தான், ஒரே சங்கிலி தான். அவர் காமராஜர் ஆட்சி அமைக்கிறது பாடுபடுறாரு. அவரை கேட்டால் காமராஜரே இவர் பார்த்தது இல்லைன்றாங்க. கேட்டால் காமராஜர் சொன்னார் செத்தவன் மேலே பழிய போட வேண்டியதானேங்க. சொன்னார், நீங்கள் என்ன போய் கேட்க முடியும் காமராஜரை கூப்பிட்டு? காமராஜரை பார்த்து இவர் வளர்ந்துங்கிறாரு. இல்லை, பார்த்து வளர்ந்துருப்பார். ஃபோட்டோ கிட்ட வீட்டில் மாட்டி வச்சுருப்பார், அதை பார்த்து வளர்ந்துருப்பார். இவரும் திருச்சி வெளிச்சாமி நண்பர்கள்னு திருச்சி வெளிச்சாமி ஒரு முறை சொன்னார், நாங்களாம் ஒன்றா தான் இருந்தோம்னு நண்பர்கள்னு சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் பிறந்தவங்க நண்பர்களாக தானே இருந்திருக்கு, ஒரே ஏரியா ஒரே கட்சியில் இருக்கும்போது இருந்திருக்காங்க. பட் ஆனால் வந்து திருச்சி வெளிச்சாமி அவர் வந்து ஒரு எதையுமே உடச்சி பேசக்கூடியவர். அந்த மாதிரி நண்பராகவே இருந்தாலும் தமிழறி பணியனை போட்டு விளாசி எடுத்திருந்தாரு. அதான் அவர் பழக்கம், நண்பர் நேர்மையாக எல்லாத்தையும் உடச்சி பேசுவார். தமிழ் குருவியை இப்போ மறைச்சி வச்சுட்டாங்க. இப்போ இந்த இது இருக்கு, பழகருப்பியான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், ரொம்ப அறிவாளி. ராஜாஜி ஆதரவாளர், காமராஜர் ஆதரவாளர், ஜெயலலிதா கட்சியில் ஜெயலலிதாவில் இருந்திருப்பார், கலைஞர் ஆதரவாளர் ஒரு காலத்தில், சீமான் ஆதரவாளர் ஒரு காலத்தில், தமிழ் தேசிய ஆதரவாளர், பிரபாகரனோட ஆதரவாளர், இவன் ஆடிட்டர் ஆதரவாளர். கண்டிப்பாக இந்த சைஃப் அலிகானுடைய கத்தி குத்துக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்குது. இந்த சட்டம் ஒழுங்கை குறித்து இன்றைய தமிழ்நாட்டில் பலர் விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. திராவிடம்ங்கிறது குறித்து இது எங்களுக்கு என்ன செஞ்சிச்சுன்னு பலர் கேட்குறாங்க. ரஜினி எவ்வளோ நாளாக பாதுகாப்பாக வச்சுருக்கிறதே திராவிடம் செஞ்சது தான். கமலஹாசன் இவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறதும் திராவிடம் செஞ்சது தான். அது கமலஹாசன் வயசான காலத்தில் புரிஞ்சுக்கிட்டாப்புல. ரஜினிக்கு இன்னும் புரியல. ஏன்னா ரஜினியோட மண் இது கிடையாது, மராத்தி மண். அதனால் அவ்வளோ சீக்கிரம் லாங்குவேஜ் புரியாது. ஆனால் அது ஒரு பக்கம். இப்படி ஒவ்வொருத்தரும் லேட்டாக புரிஞ்சுக்கிறாங்க. உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தமிழ் மண்ணை தாங்க மறக்க மாட்டேன்னு இருக்காரு. இவர் மறந்தான்னா மறக்கலைன்னா மண்ணுக்கு என்னங்க பிரயோஜனம் மாதிரி சொல்லுவார். அப்புறம் வந்து அந்த மண்ணிலே பராண்டி எதையாக ஒன்று பண்ணிவிட்டு. கண்டிப்பாக இதற்கு பின்னால் கூட ஒரு அரசியல் இருக்குது. ஆமாம், அதை கூட நம்ம ஒப்பிட்டு புரிஞ்சுக்கணும். பாரு, மகாராஷ்டிரா அப்படி இருக்கு, பீகார். ஒரே ஒரு நிமிஷம் ரஜினிகாந்த் வந்து மல்லாக்கப்படுத்துட்டு யோசிச்சு பார்த்தா தமிழர்களுக்கு இது போன்ற துரோகங்களை செய்ய மாட்டார் மறைமுகமாக. ஏனென்றால் அவர் இவ்வளோ நாள் இவ்வளோ பாதுகாப்போடையும் நல்ல உடல்நலத்தோடையும் உயிரோடு இருக்கிற காரணமே தமிழ் மண்ணில் அவர் இருக்கிறதுனால தான் அப்படின்றத அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். பாம்பேயில் இருந்தால் என்றைக்கே தூக்கியிருப்பாங்க, துபாயில் வச்சு தாவூத் குரூப் தூக்கியிருப்பாங்க, காசை பிடிங்கிருப்பாங்க, இல்லை எங்கேயா காலில்னாலும் சுட்டுப்பாங்க, வாழ விட்டுருக்க மாட்டாங்க. அது கமலஹாசனுக்கு நல்லா தெரியும். ஹிந்தியில் ஏக் திசை கேலியை பயங்கரமாக ஓடின உடனே சனம் தெரி கசம்னு 2வது படம் அதுவும் ஓடுது. ஏக் திசை கேலியே வரலாற்று ஹிட்டு, 350 நாள் ஆகுது. அதுக்கடுத்து சனம் தெரி கசம் வருது, அது 150 நாள் படம். அது சிங்கிள் ஹீரோ. 3வது படம் வந்து ஒரு படம் பெருசாக போல். 4வது படம் சாகர், பிரம்மாண்டமான படமாக ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக. அந்த சாகர் படத்தோடு ஊற்றி மூடி
ரவுடிகளை வச்சு மிரட்டி. கமலா. ஆமாம். ஒரு படத்தில் மயிலை விட்டு கொத்த விட்டு கொத்திடுச்சு மூஞ்சியில் மயில. அப்போ தான் இந்திய ஆட்கள் காஷ்மீரில் ஷூட்டிங் எப்போ கொத்தி கமலஹாசனுக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்குமோ கொடுத்து துரத்தி விட்டாங்க. அதனால அப்பயே தெரியும் கமலுக்கு இது வந்து நம்மளை இங்கே வாழ விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் கமல் ஹிந்தி பக்கமே போகல. தமிழ் படம் பண்ணி ஹிந்தியில் டப்பிங் பண்ணி விடுவாங்க தவிர அங்கிட்டு போகவே இல்லை. ரஜினிக்கு தெரியாது. ரஜினியை மராத்தியினால அந்த சொந்த ஊரில் ரொம்ப வித்தியாசம் தெரியல. நம்ம ஊர் மாதிரி நினச்சிடுவாப்புல, நம்ம ஊர்க்காரன்றதுனால விட்டாங்க அப்படின்ற மாதிரி. இவர்களெல்லாம் இங்கே பாதுகாப்பாக இருக்காங்க. விஜயெல்லாம் வாய்கிலேயே பேசுறதுக்கும் மாநாடு நடத்த முடியுது ஒரு நடிகை. அங்கே வீட்டில் தூங்க முடியல. 2 மணிக்கு படுத்துருந்தோன்னா வீடு பூந்து குத்துறாங்க சரமாரி. இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்து மாநாடே நடத்துறாங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு. அப்போ அந்த வித்தியாசத்தை நீங்கள் தேவநாத் பட்னாவிஸ் மீது விமர்சனம் வருமா? உங்கள் அரசியல் இப்படி நடக்குது, அது அரசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி யாருமே பேச மாட்டாங்க. ரவுடி குத்துனானா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அப்படிதான் அங்கே மக்கள் பார்ப்பாங்க. நம்ம சனாதனி ஓட்டு போட்டோம், ரவுடி வந்து குத்திட்டான், அதுக்கு ரவுடினா குத்த தானே செய்வோம். வேற எந்த தொடர்பு வேற எந்த விஷயமும் இல்லை, எதுவும் வெளியே வராது. அப்படியே அவனை லூஸ் ஆக்கிடுவாங்க. ஏதோ லூஸு கொள்ளையடிக்க வந்தான், சைஃப் அலி கான் வாட்சை திருட வந்தான், இந்த நேரத்தில் அவர் பார்த்துட்டாருன்றதுனால குத்திட்டான். அதுக்கப்புறம் அவனை காணா தேடிட்டு இருக்கான். அப்படி முடிச்சிருவாங்க கேஸ். பார்ப்போம். நம்ம நினைக்கிறோம் ஒரு வழிப்பறி, கொள்ளை, ஒரு கத்தி குத்துன்னு. அதுக்கு முன்னால் இவ்வளவு செய்திகள் இருக்குது. இதை நம்ம தமிழ்நாட்டோடைய பிற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்த்தா தான் இது எந்த அளவுக்கு மேன்மையான மண்ணாக இருக்கிறது, ஒரு பக்குவப்பட்ட பண்பட்ட மண்ணாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றிலும் அரசியல் இருக்குங்கிற அடிப்படையில் இதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்குங்கிறத நுட்பமான வளமையான உங்கள் பாணியில் எடுத்து வச்சிங்க.